ஓம் சாந்தி. 25/11/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணமாகும். ஆகையால் நீங்கள் அமைதியாக பேசுங்கள், அசாந்தியை பரப்புவதை நிறுத்துங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு எத்தகைய ஆஸ்தி கிடைக்கிறது? குணம் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன? பதில்: தந்தையிடமிருந்து முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம் ஆகும். இரண்டாவது அமைதி, மூன்றாவது குணங்கள். குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா குஷியாக இருப்பார்கள். யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டார்கள். யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள். யாரிடம் அவகுணங்கள் இருக்கிறதோ அவர்களிடம் சகவாசம் கூட வைத்துக்கொள்ள மாட்டார்கள். யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட கேட்டும் கேளாதது போல் இருந்துவிட்டு தன்னுடைய ஆன்மீக போதையில் அல்லது மகிழ்ச்சியிலே இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். 1. உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. தந்தையிடமிருந்து குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த சித்திரங்களிடமிருந்து, அதாவது லக்ஷ்மி நாராயணனிடம் இருந்து குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். அமைதியின் கடல் என்று தந்தை அழைக்கப்படுகின்றார். ஆக அமைதியையும் தனக்குள்ளே தாரணை செய்ய வேண்டும். அமைதியை பற்றித்தான் தந்தை புரிய வைக்கின்றார். ஒருவருக்கொருவர் நீங்கள் அமைதியாக பேசிக்கொள்ளுங்கள். இந்த குணத்தை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். ஞானம் என்ற குணத்தை தாரணை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த ஞான படிப்பை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த ஞான படிப்பு விசித்திரமான தேகமற்ற தந்தைதான் கற்பிக்கின்றார். விசித்திரமான குழந்தைகள், அதாவது ஆத்மாக்கள் இதை படிக்கிறார்கள். இது இங்கு இருக்கும் புதிய விஷயமாகும். இதனை வேறு யாரும் அறியவே இல்லை. கிருஷ்ணரை போன்று தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நான் அமைதியின் கடலானவன். ஆக இங்குதான் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். அமைதியற்ற நிலை அழிந்து போக வேண்டும். எந்த அளவுக்கு நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று தனது நடத்தையை பார்த்து கொள்ள வேண்டும். பல ஆண்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள். அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறார்கள். அமைதி என்ற குணம் மிகவும் உயர்ந்ததாகும். ஆனால் அமைதி எப்படி ஸ்தாபனையாகும்? அமைதி என்பதன் பொருள் என்ன என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறியவில்லை. தந்தை பாரதவாசிகளுக்குத்தான் கூறுவார். பாரதத்தில்தான் தந்தை வருகின்றார். உள்ளுக்குள் அவசியம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாராவது அசாந்தியை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் தானும் அசாந்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. அசாந்தி ஆவதும் கூட, அதாவது அமைதியற்ற நிலையை அடைவதும் கூட அவகுணம் ஆகும். அவகுணங்களை நீக்க வேண்டும். ஒவ்வொருவரிடமிருந்தும் குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். அவகுணங்களின் பக்கம் பார்க்கவே கூடாது. அசாந்திக்கான ஓசைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தான் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் பாபா மற்றும் தாதா இருவருமே அமைதியாக இருக்கின்றனர். ஒருபோதும் தடுமாறுவது கிடையாது, வருத்தப்படுவது கிடையாது. இந்த பிரம்மாவும் கற்றுக்கொண்டார் அல்லவா? எந்த அளவிற்கு அமைதியாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு மிகவும் நல்லதாகும். அமைதியாக இருந்தால்தான் நினைவு செய்ய முடியும்.
அசாந்தியாக இருப்பவர்கள் நினைவு செய்ய முடியாது. ஒவ்வொருவரிடமிருந்தும் குணங்களை கிரகித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவதைகளைப் போல குணங்கள் நிறைந்தவர்களாக வேறு யாருமே இல்லை. ஒரே ஒரு விகாரம்தான் மூல காரணமாக இருக்கிறது. நீங்கள் அதனை இப்போது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தாரணைக்கான முக்கியமான சாரம்: எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகளாக ஆக வேண்டும். அனைவரிடமிருந்தும் நற்குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும். இரண்டாவது, தனது முகத்தை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக, ஆஹா, நான் அளவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானனாக ஆகின்றேன், ஞான கடலான தந்தையின் மூலம் எனக்கு ஞான ரத்தினங்களின் லாட்டரி கிடைத்து கொண்டிருக்கிறது என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். வரதானம்: தனது டைட்டில்கள், அதாவது பட்டப்பெயர்களை நினைவில் வைப்பதுடன் கூடவே சக்தி வாய்ந்த மனநிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஸ்வமான்தாரி அல்லது சுயமரியாதை உள்ளவர் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் பாபா தன் குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த பட்டங்களை அல்லது டைட்டில்களை தருகின்றார். அதனால் நீங்கள் அந்த ஆன்மீக பெருமிதத்திலேயே இருங்கள். அந்த பட்டங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வந்ததுமே உங்களுடைய சக்திசாலியான மனோநிலை உருவாகி கொண்டே இருக்கும். எப்படி உங்களுடைய சுய தரிசன சக்கரதாரி என்ற பட்டம் உங்களுக்கு எப்போதெல்லாம் நினைவுக்கு வருமோ அப்போது மற்ற சிந்தனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். மற்ற சிந்தனைகள் முடிந்து போய்விடும். சுய தரிசனத்திற்கு முன்னால் மாயையின் கழுத்து துண்டிக்கப்பட்டுவிடும். அதே போல நான் மகாவீரன் ஆவேன் என்ற பட்டம் நினைவுக்கு வந்ததுமே உங்களுடைய மனநிலை ஆடாத அசையாத உறுதியானதாக ஆகிவிடும். அதனால் பாபா தந்திருக்கும் இந்த டைட்டில்கள் அல்லது ஆன்மீக பட்டங்களின் நினைவில் இருப்பதுடன் கூடவே சக்திசாலியான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்போதுதான் சிரேஷ்டமான ஸ்வமான்தாரி, அதாவது மிக உயர்ந்த சுயமரியாதையில் அல்லது ஸ்வமானத்தில் இருப்பவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன்: அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பகுத்தறியும் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.